காஞ்சிபுரம் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவினரால் மதுவிலக்கு குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 11 இருசக்கர வாகனங்கள் சின்ன காஞ்சிபுரம் திருவீதி பள்ளம் பகுதியில் உள்ள மதுவிலக்கு அமலாக்க பிரிவு அலுவலக வளாகத்தில் செவ்வாய்க்கிழமை பொது ஏலம் விடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட மதுவிலக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் வட்டார போக்குவரத்து அலுவலர், மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அதிகாரிகள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற பொது ஏலத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஒவ்வொரு வாகனமாக அதன் தரத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயித்து ஏலம் விடப்பட்டது. அப்போது அங்கு வந்த பெண் ஒருவர் ஏலத்தில் குறுக்கிட்டு தனது கணவர் செய்த தவறால் தான் தாலியை அடமானம் வைத்து வாங்கிய இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு ஏலத்தில் விடப்பட இருப்பதை கண்டு கண்ணீர் விட்டு அழுதார். ஏலம் எடுக்கும் நபர்களிடம் கண்ணீர் மல்க கும்பிட்ட அந்த பெண், அந்த வண்டியை ஏலம் கேட்காதீங்க, நானே வாங்கிச் செல்ல உதவுங்கள் என கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொண்டார். அவரது கணவரும் கையெடுத்து கும்பிட்டார். இதையடுத்து அந்த ஸ்கூட்டரை 27,500 ரூபாய்க்கு ஏலத்தொகை அறிவிக்கப்பட்டதும் அந்த பெண் கூடுதலாக 2,000 தந்து விடுகிறேன் என்று கூறினார். ஆனால் ஏலம் கேட்க வந்திருந்த வியாபாரிகளோ கூடுதலாக 500 ரூபாய் மட்டும் கேளுங்கம்மா என்று ஆதரவு தெரிவிக்க 28,000 ரூபாய்க்கு அந்த வாகனம் அந்த பெண்ணிடமே வழங்கப்பட்டது. 2023 9ஆம் மாசம் அரசாங்க நிர்ணயித்த விலை வந்து 27,500. அந்த மனசு இருக்க அதான் கடவுள். டோக்கன் நம்பர் 8 28,000 ஒரு தரம். மனிதாபிமானத்துடன் தனக்கு உதவிய வியாபாரிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்தார். இனி தனது கணவர் தவறு செய்ய மாட்டார் என்ற உத்தரவாதம் அளித்ததை அடுத்து காவலர்கள் அந்த வாகனத்தை பெண்ணிடம் திருப்பி ஒப்படைத்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட 11 வாகனங்களும் வரியுடன் சேர்த்து 2,41,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டதாக மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் தெரிவித்தனர். ஊருக்குள் உதவி என்று கேட்போருக்கு உதவும் மனித நேயர்கள் இன்றும் நம்முடன் வாழ்கிறார்கள் என்பதற்கு ஏலம் எடுக்காமல் விட்டுக் கொடுத்த வியாபாரிகளே சாட்சி. பாலிமர் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஸ்ரீராம் மற்றும் வேல்ராஜ்.